கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த வாரமும் இந்த நாளும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை யோவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜோயல் 3rd chapter verse 16. கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு. வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து ஒரு பயம் இருக்கு. அடுத்த தேவைக்கு நான் என்ன செய்வேனோ, அடுத்த நாளுக்கு என்ன செய்வேணும்னு ஒரு பயம் இருக்கு. சிலருக்கு நோயினால இந்த நோயிலே நான் அழிஞ்சிருவேனா, நான் இறந்துட்டா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அநேகருக்கு அதை குறித்து பயம் இருக்கு. சிலருக்கு தன்னுடைய எதிரிகளை குறித்து பயம் இருக்கு. அவங்க என்ன செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதை குறித்து சிலர் பயந்து கொண்டு இருப்பாங்க. பழி சொல்கள், நீங்க அந்த தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் உங்க மேல அந்த பழி சொல் வரும். இப்படி அநேக காரியத்தை குறித்து இந்த காலை நேரத்துல நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா உறுதியான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. நானே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன், நானே உங்களுக்கு அரணாக இருப்பேன், நானே உங்களுக்கு கோட்டயமா இருப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. முதலாவது அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா உங்களுக்கு எப்படி இருக்காங்களாம்? அடைக்கலமா இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். டியூட்ரானமி 33 verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலம். எந்த மனிதனும் உங்களுக்கு அடைக்கலம் கிடையாது. அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷனும் உங்களுக்கு ஆதாரம் கிடையாது. அப்பாவே உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறார். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமா எந்த பிசாசு தந்திரமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனித சக்தியா இருந்தாலும் சரி, அப்பா சொல்றார், நான் எல்லாவற்றையும் துரத்துவேன், அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்பா அழித்து போடுவது மாத்திரமல்ல, அப்பா உங்களுக்கும் பலன் கொடுத்து அவைகளை அழித்து போடுறதுக்கான கிருபைகளையும் அந்த எதிர் வல்லமைகளை டேக்கிள் பண்றதுக்கான ஞானத்தையும் அப்பா உங்களுக்கு தருவாங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சாம்ஸ் 91 verse 4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்பாவுடைய செட்டைகளின் கீழே நீங்க அடைக்கலமா வந்துட்டீங்கன்னா உங்களை யார் தொட முடியும்? யாராலையும் உங்களை தொடவே முடியாது. யாரும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பவே முடியாது. அவர் சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். அப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு பரிசையும் கேடகமா இருக்கும். யாரும் உங்களை நெருங்காதபடி பாதுகாப்பார். அதுதான் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறதுனால உங்களுக்கு முதலாவதாக பாதுகாப்பு வருது. அடுத்து எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி உங்களுக்கு அப்பா என்ன தராங்க? சமாதானத்தை தருகிறார். 2வது அப்பா அரணாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 சாமுவேல் 23 verse 14, தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்துல தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையில இருந்தாரு. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில என்ன பண்ணலையா? ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்பா அரணாக இருக்கிறாங்க. தாவீதை அழிப்பதற்கு அந்த ஊர் ராஜா சவுல் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவன் கையில அப்பா தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா ஒரு ராஜாவே வந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து கவலைப்படுறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க ஏரியா கவுன்சிலரா இருக்கலாம், உங்க ஏரியாவுடைய எம்எல்ஏவா இருக்கலாம், உங்க ஏரியாவுடைய எம்பியா இருக்கலாம், ஏன் இந்த இந்திய நாடே இருக்கலாம், ஏன் உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பாவே உங்களுக்கு அரணாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வேன்களை அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அப்பாவோட வார்த்தை எப்படி சொல்லுவாங்க? அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணதான் செய்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஏசப்பா ஏத்துக்கிட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் போராட்டம் அப்படின்றாங்க. பிரச்சனை சாகிற வரைக்கும் வரதான் செய்யும்.
இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு. இங்கேயும் பாருங்க, அருமையா சொல்றாங்க. உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணதான் செய்வாங்க. உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. உங்க காலேஜ்ல உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. உங்க சொந்தக்காரர் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணதான் செய்வாங்க. ஆனாலும் அப்பா என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார்கள். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? அப்பாவை நம்பி இருக்கீங்க. அதனால உங்களை யாராலையும் மேற்கொள்ள முடியாது. பிரச்சனை வரதான் செய்யும். போராட்டம் வரதான் செய்யும். நீங்க அழுது கொண்டு தான் இருக்கிறீங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு. எனக்கு போக மாட்டேன்னு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்க. என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையேன்னு கலங்கிட்டு இருக்கீங்க. சிலர் கர்ப்பமா இருக்கிறீங்க. எப்படி நார்மல் டெலிவரி ஆகுமோ, சிசேரியன் ஆகுமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க கூட அவர் இருக்கார். உலகத்தான் கூட ஏசப்பா இல்ல. உங்க கூட அப்பா இருக்கிறாங்க. அதனால அவைகள் உங்களை மேற்கொள்ளாது. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. கடைசி அப்பா எப்படி இருக்காங்களாம்? கோட்டையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இங்க அரணாவும் இருக்கிறாங்க, கோட்டையாவும் இருக்கிறாங்க. இக்கட்டு நாள்ல அரணான கோட்டையாக இருக்கிறார். உங்களுக்கு யாரும் அந்த கோட்டைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் என்றாக முடியாது. ராஜாக்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோட்டை இருக்கும். அந்த கோட்டை சவருக்குள்ள யாரும் அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது. வெளியில அகழி வைத்திருப்பாங்க. அதுல முதலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அநேக காரியங்கள் உண்டு. அவ்வளவு சீக்கிரம் யாரும் நுழையவே முடியாது. அத கூட நுழைஞ்சிடலாம். ஆனா அப்பா உங்களுக்கு கோட்டையா இருக்கிறாரு. ஒருத்தனும் உள்ள நுழையவே முடியாது. தம்மை நம்புகிறவர்களே அப்பா அறிஞ்சிருக்கிறாங்க. சங்கீதம் 31:3. Psalms 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தாவீது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என் கண்மலையும் என் கோட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கள் அல்ல, எதிர் வீட்டுக்காரங்கள் அல்ல, சொந்தக்காரங்கள் அல்ல, கூட பிறந்தவங்கள் அல்ல, பெற்றோர்கள் அல்ல, யாரல்ல, நீரே. இதுதான் ரொம்ப முக்கியம். தாவீதை அப்பா ஆசீர்வதித்த காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். நான் யாரையும் நம்பலப்பா. இந்த உலகத்துல ஒருத்தரையும் நம்பல. நீரே. கணவனை நம்பல, மனைவியை நம்பல, பிள்ளைகளை நம்பல, பெற்றோரை நம்பல, யாரு க்ளோஸ்ன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்பலப்பா. நான் உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறேன். இவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. எனக்கு வழி தெரியலப்பா, நான் எப்படி போன்னு எனக்கு தெரியல. எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன். காலை நேரத்துல சொல்லு, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன். என்னை நடத்துங்க. அற்புதமா நடத்துவார். இது வரைக்கும் நீங்க நடக்க தெரியாம நடந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்ல, நான் உங்களை அற்புதமாக நடத்துவேன். கடைசியா ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 91:2. Psalms 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம். முதல்ல என்ன சொல்றாங்க? அடைக்கலம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்ப நமக்கு அடைக்கலம். அவர் சொல்றார், நீங்க தான்ப்பா என் அடைக்கலம். 2வது என் கோட்டை. எனக்கு அடைக்கலம் மாற்றம் இல்ல, கோட்டையும் நீங்க தான். என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். காலை நேரத்துல தாவீது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சொல்லணும். நான் நம்புறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சொல்லணும். அது சொல்ல சொல்லதான் அவைகள் உண்டாகும். உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கணும். வாயை திறந்து சொல்லணும். நீங்க தான்ப்பா என் அடைக்கலம். நீங்க தான்ப்பா என் கோட்டை. நீங்க தான்ப்பா என் துருகம். நான் நம்பி இருக்கிறவர் நீங்க தான்ப்பா. வாயை திறந்து நீங்க நீங்க நீங்கன்னு அப்பாவை நீங்க சொல்ல 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 அப்பா உங்களுக்கு வழிகளை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. தாவீது அருமையா கண்டுபிடித்தார். அதான் சொன்ன, நான் சொல்லுவேன். சொல்ல சொல்ல அப்பா அவரை எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் நிறுத்தினார். இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா?
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். நான் உனக்கு அரணா இருக்கிறேன். நானே உனக்கு கோட்டையா இருக்கிறேன். யாரும் உள்ள நுழைய முடியாது. இப்பொழுதே அப்பா, உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிற அற்புதங்கள் நடக்கிறதற்காய் சொக்கு, செவிடர்கள் கேட்கிற அற்புதங்கள் நடக்கிறது, முடவர்கள் நடக்கிற அற்புதங்கள் இப்பொழுதே நடக்கிறதப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் இப்பொழுதும் தன்னுடைய உறவினர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர்கள் கைவிட்டாங்க, இனி சுகம் கிடைக்குமான்னு சொல்லி அழுது கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க மரித்து 4 நாள் ஆகி நாரி போன லாசருவையே உயிரோடு எழுப்பின தேவன். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமாய் இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்கிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் இறங்குகிறதற்காக இப்பொழுதே உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி அவர்கள் உயிரடைகிறதற்காக டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் இப்பொழுதே இந்த நொடி அந்த அற்புதங்கள் நடக்கிறதற்காக முடவர்களா இருக்கிறவன் இப்பொழுது எழுந்து நடக்கிறதற்காய் சோத்திரம். பக்கவாதமா இருக்கிறவர்கள் இப்பொழுது எழுந்து நடக்கிறதற்காய் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் நன்றியா. அதே போல பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. என் பிள்ளை எப்போ பாரு போனுக்கு அடிக்டா இருக்கு, சொல்பேசி கேட்க மாட்டேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பெற்றோர்களுக்கும் இப்பொழுது ஆமராஜா உடைய கரம் பிள்ளைகளை தொடுகிறீரப்பா. அந்த போன்ல இருந்து ஒரு விடுதலை தருகிறது. என் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டேன்னு, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள வளர மாட்டாங்கன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுது அவங்க ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை நீ தொடுகிறதுக்காக, உங்களுடைய வழிக்குள்ள அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதுக்காக, பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இப்பொழுதே நீர் மாற்றுகிறீரப்பா. கடன் பிரச்சனைக்கு அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாருடைய கடன் பிரச்சனையும் உம்முடைய மகிமை ஐஸ்வரத்திலிருந்து நீரே சந்திக்கிறீங்கப்பா. ஒரு நல்ல வீடு வேணும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் இப்பொழுதே அவர்களுக்கு அற்புதம் செய்து உங்க சித்தமான ஒரு அருமையான வீட்டை, சொந்த வீட்டை, நிலையான வீட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறார்கள். நீங்கப்பா பிள்ளைகள் கற்றால் வருகிற சுதந்திரம் என்று அருமையான சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி பெற்றோர்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுதும் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி தருகிறதுக்காக நன்றி அப்பா. பிரெக்னெண்டா இருக்கிறோம், டெலிவரி குறித்து பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. என் மகள் பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் நான் சேஃப் டெலிவரி ஆகணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா இப்பொழுதே கர்ப்பத்தை தொடுகிறார். அவர் சொல்லி இருக்கிறார், பெற பண்ணுகிறவர் ஆகிய நான் பெற பண்ணாது இருப்பேனோ என்று கேட்டிருக்கிறார். கர்ப்ப வேதனை பருமுன் பிள்ளையை பெற்றால் என்று சொல்லியிருக்கு. இப்பொழுதே உடைய சேஃப் டெலிவரி நீ தருகிறதுக்காய் சோதரம். அதே போல பெரும்பாடுள்ள ஸ்ரீகள் இப்பொழுது நீ தொடுகிறீரப்பா. இந்த உதிரை போக்குல இருந்து விடுதலையை கொடுத்து அது நிமித்தம் அவங்களோட பிளட் கவுண்ட் கம்மியாகி அநேக சரீரத்துல பலவீனம் வருது. அடிக்கடி டாக்டரை பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அந்த பலவீனத்திலிருந்து இந்த நொடியே உங்களுடைய தலைமுலால நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்காக பிசினஸ் பண்ணி பார்த்து கொண்டு இருக்காங்க. எனக்கு பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும், தடைகளா இருக்குன்னு பாக்குறாங்க. தடைகளை உடைத்து ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீங்க ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.